अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பரநியாசம் பண்ணினவன் பிரபத்தியை அனுஷ்டானம் பண்ணின நாம் கிருத்தகிருத்தியன் செய்ய வேண்டியதை செய்தவன் அப்படின்ற தெளிவு நாம் பண்ணின பரநியாசத்தில் தெளிவு இருக்கணும். நாம்னு சொல்கிறது ரெண்டு, நம்முடைய சரீரமும் அந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆத்மாவையும் சேர்ந்து நாம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதானமான அர்த்தம் என்னன்னா இந்த சரீரம் இல்லை, ஆத்மா. ஏன்னா இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது, ஆத்மா நித்தியமாக இருக்கக்கூடியது. இந்த சரீரம் ஒரு புண்ணிய பாபத்தினால அதுக்கு தகுந்தாற் போல ஏற்பட்ட சரீரம். அந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல ஒரு சில காலம் இருக்கும். ஆனால் அது ஆத்மா நித்தியமாக இருந்து அதுக்கு அடுத்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல் அடுத்த சரீரத்தை கொள்ளும். ஆனால் பொதுவில் சரீரத்தோடு கூடின ஆத்மா தான் இங்கே இயங்கக்கூடியது. நாம் உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு கூடிய ஆத்மாவை தான். இந்த சரீரத்தை கொண்டு தான் ஆத்மா கடத்தேறக்கூடியதான உபாயங்களை பண்ணுறதோ இல்லை இன்னும் மேலும் இந்த ஆத்மா உயர்ந்த சரீரங்களை பெறறதுக்கு உண்டான உபாயங்களை பண்ணுறதோ எல்லாம் இந்த சரீரத்தை கொண்டு தான். சரீரத்து இல்லாத ஆத்மா மாத்திரம் தனியே இங்கே இருக்காது. இந்த சம்சார மண்டலத்தில் எப்பவும் சரீரத்தோட கூட தான் இருக்கும். கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் மாத்திரம் இருக்கிற இடத்துல ஆத்மா தனியே இருக்கும், சரீரம் இருக்காது. அங்கே வேறு ஒன்றுமே இருக்காது, ஆத்மா மாத்திரம் இருந்து ஆத்மா தன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கும். வைகுண்டத்தில் சேஷோகி பரமாத்மனா அப்படின்னு பரமாத்மாவுக்கு சேஷமாக இருக்கக்கூடிய ஆத்மா அங்கே நித்திய முக்தர்கள் சகிதமாக பெருமாள் சகிதமாக அங்கே சரீரம் இல்லாத ஆத்மாவும் கைங்கரியம் பண்ணும். தேவைப்பட்டால் இவன் இஷ்டத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கலாமே தவிர கர்மகத்தமான சரீரம் இல்லை. தேவையான போது ஒரு சரீரம் எடுத்துக்கலாம், உடனே சரீரம் இல்லாத இருக்கலாம், மறுபடியும் இன்னொரு சரீரம் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் அங்கே சரீரன்றது நிர்பந்தம் இல்லை, அந்த சரீரத்தோட பின்னி பணிஞ்சு தான் இருக்கும்ன்றது இல்லை. சரி, அதனால் இந்த இடத்துல நாம் பிரபன்னனானவன் ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு சொன்ன படிக்கு உண்டான உபாயத்தை நாம் அனுஷ்டிச்சதுனால அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களிலும் விடுவிக்கு கடவேன் அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணிருக்கிறதுனால நாம் பெறக்கூடிய அதிசயமான பலன் ஒரு பாபமும் நம்ம இடத்துல இல்லாமல் நிரதிசயமான பகவத் கைங்கரியமான பலனை பெறப்போகிறோன்ற சந்தோஷமும், அப்படிப்பட்டதானுக்கு அப்படி உயர்ந்ததான பலனை பெறறதுக்கு மாமேகம் சரணம் விரஜான்னு சித்தோபாயனாக இருக்கக்கூடிய தன்னையே சரணமடைன்னு சொன்ன உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால நிர்பயனாகவும், இதனாலே அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னதுனால பெறக்கூடிய பலனை உத்தேசித்து சந்தோஷவானாகவும் சந்தோஷத்தை உடையனாகவும், மாசுச்சா அப்படின்னு சொன்னதுனால சோகிக்காதே அப்படின்னு சொன்னதுனால சம்சயமே இல்லாதே, அதனால் நிர்பரோ நிர்பயோஸ்மின்ற ரீதினால் நிர்பயனாயும் நிசம்சனாயும் அதோடு கூட பெறக்கூடிய கைங்கரியத்தை கருதி நாம் இவ்வளோ பெரிய லாபம் நமக்கு வரப்போகிறது அப்படின்னு சந்தோஷமாக இருக்க வேணும் இங்கே இருக்கிற காலத்தில். அதுதான் கிருத்தகிருத்தியன், அதாவது பண்ண வேண்டியதை பண்ணினத்தினால உண்டான பரநியாசத்தினால உண்டான தெளிவு
அந்த கிருத்தகிருத்தியன்றதுக்கு அர்த்தம் இப்படிப்பட்ட தெளிவு இருக்கிறது தான். சரி, இப்போது நாம் இந்த கர்மகிருத்தமான சரீரத்தை இந்த சம்சார மண்டலத்தில் பிரகிருதி மண்டலத்தில் படுத்திருக்கிறதுனால நமக்கு இந்த தேவர்கள்லாம் இருக்காளே, தேவர்கள் பித்திருக்கள் இவாள்லாம் இருக்காளே, இவாள்லாம் நாம் அவளுக்கெல்லாம் கடன் பட்டவர்களாச்சே. 3 கடனோடு பிறக்கிறான். தேவர் கடன், ரிஷி கடன், பித்திருக்கடன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போது அந்த கடனை நாம் தீர்க்க வேண்டாமா? சரணாகதி பண்ணிட்டு நாம் தெளிவாக இது மாதிரி பெறப்போகிற இதில் சந்தோஷமாகவும் அவன் சித்தோபாயனாக இருக்கிற எம்பெருமான் நம்ம அவனிடத்துல திருவடியை கை கொண்டிருக்கிறதுனால நாம் உபாயத்தை பண்ணிட்டோம், நமக்கு இனிமேட்டு வேறு ஒன்றும் பரமே இல்லை அப்படின்னு நிர்பயனாயும், மாசுச்சகான்னு சொன்னதுனால சோகிக்காதேன்னு சொன்னதுனால சோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தேகம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையில் எப்படி இருந்துட முடியும்? அந்த தன்மையில் எப்படி இருந்துட முடியும்? நாம் 3 கடன் பட்டவர்கள் இல்லையா? அதோடு கூட தேவர்கள் பிதர்களுக்கெல்லாம் நாம் இந்த 3 கடன்களை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா, ரிஷி கடனை அத்தியனம் பண்ணுறதுனால, வேதம் ஓதுறதுனால ரிஷி கடனை தீர்க்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. பித்திருக்கடனை பிள்ளைகளை பெறுறதுனால பித்திருக்கடனை தீர்க்கணும், சந்ததியை உண்டு பண்ணுறதுனாலேன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே. தேவர்கள் கடனை யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறதுனால தீர்க்கணும்னு சொல்லியிருக்குதே. அப்போது அதுக்காக பண்ணுறது அந்த கடனை அப்படி தீர்க்க வேண்டாமா? அந்தந்த தேவர்கள் ரிஷிகள் பித்திருக்களுக்கு கடனை தீர்க்க வேண்டாமா? அது தவிர நித்திய நைமித்திக கர்மாக்களில் நமக்கு இது வருதே, நித்திய கர்மாவெல்லாம், அதாவது விட்டாக்கா பாபம் அப்படின்னு சொல்கிறதே. பண்ணலைன்னா, அதாவது பண்ணினா புண்ணியம் ஒன்றும் இல்லை, பண்ணாட்டா பாபம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ அந்த தேவதைகளுக்கெல்லாம் நாம் ஏவல் தொழில் அவளை உபச்சரிக்க வேண்டாமா? இந்த கர்மாக்களை பண்ணி, சந்தியாவந்தனாதி கர்மாக்களை பண்ணி அப்படின்ற கேள்வியெலாம் வருது. அதில் முதல்ல என்னன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். சரணாகதி ஆனவன் யாருக்கும் கடன் பட்டவனோ இல்லை ஏவல் தொழில் செய்கிறவனோ இல்லை அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தேவரிஷி பூதாத்மனாம் பித்ருணாம் ந கிங்கரஹா நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மனா யரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னா அப்படின்னு சொல்கிறது. தேவரிஷி பூத ஆத்மனுடாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணீச்ச ராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னா. சரண்யனாவும் லோககுருவாவும் நாராயணன் இருக்கக்கூடிய நாராயணனை யஹா சரணமாக சர்வாத்மனா சரணம், யார் ஒருத்தன் எல்லா பிரகாரத்தாலும் சரணமாக அடைந்தவனோ அப்படிப்பட்ட பிரபன்னன் தேவரிஷி பூதாத்மனா, நாம் தேவர்கள் ரிஷிகள் பூதங்கள்னு சொல்லப்பட்ட ஆத்மாக்கள், அப்புறம் யாருக்கும் நுணாம் மனுஷர்கள், பித்திருக்கள் பித்ருணாம் பித்திருக்கள் யாருக்கும் ந கிங்கரஹா, அவர்களுக்கு வேலை செய்பவன் அல்ல, அடியாள் இல்லை. நாயம் ரிணி, தேவரிஷி பித்திருக்கடன்கள் உள்ளவனும் அல்லன் அப்படின்னு. ஏன்? எம்பெருமான சரணடைஞ்சுட்டதுனால இவனுக்கு இவன் பிறக்கச்சேவே 3 கடனோட பிறக்கிறான்னு சொல்கிற அந்த கடனாளியும் இல்லை, இவாளுக்கு எல்லாம் ஏவல் தொழில் செய்யக்கூடிய வேலைக்காரனும் அடியவனும் அல்லன். சர்வ பிரகாரத்திலையும் சரணமடைஞ்ச எம்பெருமானை சரணமடைந்த பிரபன்னு சொல்லுது. சர்வ பிரகாரத்தாலும் சரணமடைந்தவன்னா என்ன அர்த்தம்னா,
வேற எந்த தர்மார்த்த காமங்களுக்காக சரணம் அடைஞ்சவனை சொல்லலைங்க. எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே கதி பிரயோஜனம், வேறு ஒரு பிரயோஜனத்தை அந்நிய பிரயோஜனத்தை நாடாத யார் எம்பெருமானை சரணடைகிறானோ எம்பெருமானே பரம பிரயோஜனம்னு அவன்தான் இப்படி கடன் பட்டவன் அல்லன் அப்படின்னு சொல்றது. ஏன் அந்த எம்பெருமானை சொல்லச்சே சரண்யம், அவன் சரண்யனாக இருக்கான், எல்லாருக்கும் சரண்யனாக இருக்கான், எல்லாரைக்கும் யார் வாழாலும் அவன் தஞ்சை வாழையக்கூடியவா இருக்கான், எல்லாருக்கும் தஞ்சானாக இருக்கான். லோக குரும், லோகத்துக்கு சுவாமியாக இருக்கான். லோக குரும், லோக சுவாமின்னு சொல்லலை, ஆச்சரியமான பதம் லோக குரும் அப்படின்னு சொல்கிறது. கு அப்படின்ற எழுத்துக்கு அஜானம்னு அர்த்தம், ரூன்ற எழுத்துக்கு அதை போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். அஜானத்தை போக்கடிக்கிறதுனால அவருக்கு குருன்னு பேர். ஒருத்தர் ரெண்டு பேருக்கா இல்லை, எல்லாருக்கும் அவன் தான் அஜானத்தை போக்கடிக்கிறவன். அப்புறம் இவன் யாரு? நாராயணன். எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கான், எல்லா உயிர்களிடத்துல தானும் உரையிறான். தன்னிடத்துல எல்லாரையும் வச்சுட்டுருக்கான்றது ஒன்று, அப்புறம் எல்லாரிடத்துலையும் அவன் உள்ள உரையிறான். அப்படி இருக்கக்கூடிய நாராயணன். அதனால் இப்போ அப்படிப்பட்டவனை அவனையே தான் அடையணும் அப்படின்னு சர்வ பிரகாரத்தாலும் சரணம் அடைஞ்ச ஒருத்தன் இருக்கானே பிரபன்னன், வேற எந்த பலனையும் எதிர்பார்க்கானே அவனையே அடையணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சர்வ பிரகாரத்தாலும் எம்பெருமானையே சரணம் அடைஞ்சவன், வேற பிரயோஜனத்துக்காக சரணம் அடையாத எம்பெருமான பெறத்துக்கே சரணம் அடைஞ்ச பிரபலன் விசேஷ இவன் எல்லாருள்ளே இருக்கிறதுனால எம்பெருமான எல்லாரையும் தன்னிடத்தில் வச்சுருக்கிறதுனாலையும் எல்லாரிடத்துலையும் தாம் உரையிறதுனாலையும் அந்த எம்பெருமானை நாம் சரணடைஞ்சோன்னா அப்போ நாம் எல்லாரையும் அடைஞ்ச மாதிரி தான். அந்த எம்பெருமானை நாம் அடைஞ்சிட்டோன்னா இல்லை எல்லாம் அவனிடத்தில் இருக்குது, அவனிட்ட வழக்காக இருக்குது. அப்போது அந்த தேவதைகளுக்கு தனியை நாம் கடன்பட்டவன் ஆகுமா? ஆக மாட்டோம். அவளுக்கு தனியை நாம் வேலைக்காரன் ஆகுமா? ஆக மாட்டோம். அது மாத்திரமே என்ன, சரி நாம் அடைஞ்சிட்டோம், அதனால் அவன் இந்த நாராயணன் நாம் இருக்கிறதுனால நாம் அவனையே அடைஞ்சுட்டதுனால அவள்லாம் அவளுக்கு லோக குரும்னு சொல்லிருக்கு. அந்தகாரத்தை இவன் போக்கடிக்கிறவன். அந்த அந்தகாரத்தை போக்கடிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் இவனை பெருமாள் அடைஞ்சவன், அதனால் நாம் நமக்கு இவன் கடன் பட்டவன் அல்ல அப்படின்ற அந்த ஞானம் அவளுக்கு வந்துடும். அதனால் நாம் யாருக்கும் கடன்பட்டவனும் இல்லை, ஏவல் தொழில் செய்யக்கூடியவனும் அல்லன் அப்படின்றது இந்த பிரமாணத்தினால தெரியுது. அதாவது தேவ ரிஷி பூதாத்மநானாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் நாராயணம் லோக குரும் பிரபன்னஹா அப்படின்றதுனால. சரி, இப்படி சரணடைஞ்சுட்டாக்கா நாம் இவாளுக்கெல்லாம் பிரம்மருத்ராதிகளான பிரம்மேந்திர ருத்ராதிகளான தேவதைகளுக்கு நாம் கடன் பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோன்னா நித்திய நைமித்திக கர்மாக்கள் நாம் பண்ணணுமா வேண்டாமா? ஏன்னா இந்த சரீரத்தை எடுத்திருக்கோம், இந்த சரீரத்தை மரண பரியந்தம் இசைஞ்சிருக்கோம். தேகாவசானத்தில் தானே மோட்சம் கேட்குறோம். அதனால் இந்த சரீர பரியந்தம் அதான் மரண பரியந்தம் இந்த சரீரத்தை நாம் இசைஞ்சிருக்கோம். எப்படி இந்த சரீரம் மரண பரியந்தம் உண்டு உறங்கி அதெல்லாம் பண்ணணுமோ அதுபோல் இந்த சரீரம்
எப்படி வந்ததோ அதுக்கு உண்டான வர்ணாசிரம தர்மங்களை பண்ணணுமே அப்படின்னு இருக்கிறதுனால அந்த நித்திய நைமித்திய அந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு உண்டான சாப்பாடுலாம் எப்படி முக்கியமோ அசனாதிகள்லாம் எப்படி முக்கியமோ அதுபோல் கர்மாக்களும் முக்கியம். அப்போ அந்த கர்மாக்களை பண்ணால் அவர்கள் பேரை சொன்னால் என்ன பண்ணுறது? அப்போ சொல்ல வேண்டாமா? அப்போ நம்முடைய பாரமைகாந்தியும் குலையுமா? அவர்களை ஆராய்ச்சித்தது ஆகுமா அப்படின்னு அந்த சந்தேகம் வரும். அதுக்கு ஏயஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சஹுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே. ஏ யஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சஹுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா. எப்படி அப்படின்னு சொன்னால், எவனொருவன் பித்ருக்களையும் தேவர்களையும் பிராமணர்களையும் சஹுதாசனான் அக்னிகளையும் ஆராதிக்கிறானோ ஏ யஜந்தி அவர்கள் என்ன சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே அவர்கள் என்ன பண்ணுறான்னா எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானையே அவர்கள் ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படி சரணாகதனாக இருக்கக்கூடிய பிரபன்னன் இந்த சரீரத்தை மரண பர்யந்தம் இசைஞ்சிருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு எப்படி அன்னாகாராதிகள்லாம் முக்கியமோ அதுபோல் இந்த சரீரத்துக்கு உண்டான வர்ணாசிரம தர்மங்களை பண்ணணுமானதுனால அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் தேவரிஷி பித்ருகளுக்கு உண்டானதுனால அவளை ஆராதிச்சா அப்போது எம்பெருமானை விட்டுட்டு அவர தேவதைகளை ஆராதிச்சா மாதிரி ஆகுமா? தாழ்ச்சியான தேவர்களே அப்படின்னா இல்லை. சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவா எங்கேயும் வியாபிச்சிருக்கக்கூடிய விஷ்ணுவா எல்லா பூதங்கள்லேயும் அந்தராத்மாவா விளங்கக்கூடிய விஷ்ணு தான் அவர்களால் ஆராதிக்கப்படுறார். எப்படி அப்படின்னு சொன்னால், ராஜசேவகர் என்ன பண்ணுறார்? ராஜாவுக்கு சட்டை மாலை ஆபரணம் இதெல்லாம் அணியிறார். சட்டையை போடுறார், அதுக்கு மேலே ஆபரணம் போடுறார், மாலை போடுறார். அப்படின்னா சட்டையா சந்தோஷப்படுறது இல்லை. ராஜாவுடைய பிரீத்திக்கு தகுந்தா போல தான் இவன் மாலையோ ஆபரணத்தெல்லாம் போடுறான். சட்டை மேலே தான் போடுறான். ஆனால் சட்டை அது இதுவாகலை. அதுபோல் சட்டையில் சம்பந்தம் இல்லாத ராஜாவினுடைய பிரீத்தி தான் பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறான். சட்டையில் சென்ட் அடிக்கிறான் வாசனை திரவியத்தை அப்படின்னு சொன்னால் அந்த சட்டைக்கு இந்த சென்ட் அடித்தா நன்னா இருக்கும்ன்றதுக்காக பண்ணலை. அந்த ராஜா சந்தோஷப்படக்கூடிய சென்ட்டை அந்த சட்டைக்கு பண்ணுறான். இந்த மாலை இதெல்லாம் காட்டிலும் இது இன்னும் புரியுன்றதுக்காக இதை சொன்னோம். அந்த சென்ட் அடிக்கிறது, சட்டையில் அடிக்கிற சென்ட்டு ராஜாவுக்கு பிரீத்தியாக, சட்டையில் அடிக்கிற சென்ட்டு ராஜாவுக்கு தான் பிரீத்தியாக. அதுபோல் நாம் பண்ணக்கூடிய நித்திய நைமித்திக கர்மாக்கள்லாம் எம்பெருமான் தான், அந்த தேவதைகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பிரீத்தனாதான் அப்படின்னு நாம் கைங்கரியம் பண்ணோன்னா, முக்தர்கள் எப்படி அங்கே எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சி பண்ணுறாளோ அதே போல் எம்பெருமானுடைய திருவுள்ளம் இங்கே கர்ம திரோகிதமாக இருக்கக்கூடிய இந்த லீலா விபூதியில், அதான் இந்த பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய நாம் அவனுடைய திருவுள்ளத்தை சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா நமக்கு பரமைகாந்தித்துவம் கொலையாமல் எம்பெருமானையே ஆராதிக்கிற முக்தர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணி சந்தோஷிக்கிறாளோ ஆன மாதிரியான முக்த துல்லியன ஆர்த்தனால நமக்கு புருஷார்த்தம்
கிருதார்த்தி கிருதார்த்தன் அப்படின்ற இதுவும் நமக்கு உண்டு. உபாயத்தை அனுஷ்டிச்சதுனால பிரபன்னனானதுனால கிருதகிருத்தியன் அப்படின்னும், நாம் இந்த மாதிரி பயனை பெறறதுனால கிருதார்த்தன் அப்படின்னு நாம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற தெளிவு நமக்கு பரநியாசம் பண்ணினவாளுக்கு இருக்க வேண்டும். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யசீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.